Alright. So நம்ம படிப்போம். 3, 17, 18, 19. So தேவனுடைய வார்த்தையை என்னோட கூட சேர்ந்து படிங்க. உண்மையா உங்க பைபிள பக்கத்துல வச்சுட்டு படிங்க. ஏனோ தானோன்னு வந்து பைபிள் ஸ்டடில உட்காராதீங்க. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு கனம் பண்ணுங்க. சோ கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ படிக்கலாமா? பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். வேரோடு இருக்கும் நாளெல்லாம் இரத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஆமென். ஹல்லேலூயா. சோ இப்ப எங்க ஆண்டவர் வந்து ரொம்ப இங்க வந்து ஆதாம்க்கு கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பு ஆண்டவர் வந்து அங்க கொடுப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் திங் ஆதாம பார்த்து ஆண்டவர் சொல்றது, அவர் கூப்பிட்டதும் ஆதாம தான், அவர் பேசிக்கொண்டிருக்கிறதும் ஆதாம் கிட்டதான் வந்துட்டு கடைசியா அவர் பேசுறாரு. பாவம் வந்த உடனே ஆண்டவர் யார கூப்பிடுறாருன்னா ஆதாம தான் கூப்பிடுறாரு. சோ இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். whenever ஏவாள் வந்து தப்பு பண்ணது ஏவாள் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா. அதன் நிமித்தம் என்ன ஆச்சுன்னா ஆதாமுக்கும் அந்த பாவத்தினுடைய பலன் கிடைச்சிருச்சு இல்லையா? அவங்களும் என்ன பண்ண வேண்டியது ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டியது ஆயிடுச்சு. நீங்க இதை எக்ஸாக்டா பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா 2ஆம் ஆதாமாகிய இயேசுவும் நமக்காக நாம செய்த குற்றத்தின் நிமித்தம் அவர் அந்த பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாம கூப்பிடுறாரு. நல்லா கவனிக்கணும் நீங்க. ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு சொல்லும் போது அவங்க 2 பேரும் இப்ப எப்படி இருக்காங்க? பாவத்துல இருக்காங்க. ஆனா ஆண்டவரால பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில பாவம் அவர்களை மறைத்தது. சத்தத்தம் கேக்குறாங்க. இதே காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா சிலுவையில ஆண்டவர் பிதாவை நோக்கி கூப்பிடுறாரு. ஆனா பிதா பிதாவினோட முகத்தை ஆண்டவர் திருப்பி கொள்ளுகிறதனுடைய அடையாளம், இதே ஆதாம் ஏவாள் எப்படி ஆண்டவரை பார்க்க முடியலையோ அதே போல ஏசப்பா இந்த உலக மக்களுடைய மொத்த பாவத்தையும் தன் மேல் சுமந்தவராய் நிற்கும் பொழுது பிதாவை நோக்கி கூப்பிடும் போது அந்த சத்தம் தான் கேக்குதே தவிர அவரால பிதாவை பார்க்க முடியல. ஏன்னா பிதா தன்னோட முகத்தை திருப்பி கொள்கிறார். காரணம் என்னன்னா பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாகிய நம்மளுடைய பிதாவுக்கு பாவத்தை பார்க்கவே முடியல. காரணம் இந்த உலக மக்களுடைய மொத்த பாவத்தையும் ஆண்டவர் சிலுவையில சுமந்துட்டு இருக்காரு. இதே அனுபவம் தான் அங்கேயும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆதாம் பாவம் என்கிற காரியத்தை சுமந்துட்டாரு. இப்போ சோ ஆண்டவர் பிதாவுக்கு என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இப்ப 2வது காரியம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகள், ஒரு ஆடோ இல்லைன்னா ஒரு மிருகமோ அடிக்கப்பட்டு அந்த தோல் உடைகளை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி ஏரியா காட் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ஆண்டவர் வந்து அவங்க கூட பேசுவாரு இல்லையா? ஆனாலும் அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் கிடைக்கல. அவங்களால பார்க்க முடியலதான். இதுவரைக்கும் பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. இதுவரைக்கும் கூட நடந்துட்டு இருந்தவங்களால இந்த பாவம் என்கிற அந்த சாபம் வந்தது காரணம், சாபம் அவர்களை 2ஆக பிரிவினை செய்தது இல்லையா? ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் ஆதாமாகிய நம்மள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே போல எப்படி மிருகம் அடிக்கப்பட்டு ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைத்ததோ, தோளுடைகளை ஆண்டவர் கொடுத்தாரோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு நமக்காக மரித்து அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்தார். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராமிஸ கொடுத்தாரு. என்ன ப்ராமிஸ் தெரியுமா? இப்போ ஜெயிச்சிட்டாரு இல்லையா? ஒவ்வொரு வாட்டியும் பிதாவினிடத்துல போகும்போது பிதாக்கு முன்னாடி நம்மள பிரசன்ட் பண்றதே எப்படி அப்படின்னா ஆண்டவருடைய காயங்கள் வழியா நம்மள என்ன பண்றாராம், ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஏசப்பா நம்மள வந்து பார்க்கும் போதெல்லாம் நம்ம கிட்ட கரை இருக்கு, நமக்கு வந்து விழுந்து போகிற நிலைமையில எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய
ரத்தத்தை பிதா கிட்ட காமிச்சு அவர் நமக்காக பரிந்து பேசுறாரு. அப்பா கிட்ட அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இவர்களை என்னுடைய ரத்தத்தினால கழுவிட்டப்பா. இப்ப இவங்க என்னவாயிட்டாங்க? பரிசுத்தமாயிட்டாங்கப்பா. இவங்களுக்கு நான் என்னுடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கேன்ப்பா. பரிசுத்தவான்களை வெள்ளை வஸ்திரம் தரித்தவர்களாய் ஆண்டவர் பரலோகத்துல நிற்க செய்கிறார். ஹல்லேலூயா. அவங்கள முகமுகமா பாக்குறதற்கு நமக்கு ஒரு 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 மிகப்பெரிய ஒரு பாதையை ஆண்டவர் திருப்பியும் இந்த உலகத்துல வந்து அவர் ரத்தம் சிந்தி நம்மள பரிசுத்தமாக்கி திருப்பி நம்மள கொண்டு போய் எங்க நிறுத்துறாரு? பிதாவுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. சோ இந்த கான்செப்ட் தான் எதை ஆதாம் இழந்தாரோ அதே கான்செப்ட என்ன ஆச்சுன்னா, பாவம் வந்ததுனால கொஞ்சம் ரொம்ப லாங் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இல்லன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் மரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சாபம் வந்ததுனால அந்த பிரிவினையும் வந்துருச்சு. ஹல்லேலூயா. சோ இது எல்லாத்தையும் ஆண்டவர் ஜெயித்தார். நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி அதை ஜெயித்தார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இப்ப ஆண்டவர் வந்து ஆதாம தான் கேட்டார். அதே போலதான் ஒவ்வொரு வாட்டியும் பிதா யார பாக்குறாரு? இப்போ பிதா வந்து ஆதாம வந்து கேட்டாரு. என்ன பண்ணுனேன்னு சொல்லும்போது, ஏவாள் தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். அவர் எதுவுமே அவர் வந்து சொன்னது ரைட் தான். அதே போலதான் இங்கேயும் பிதாவானவர் நம்மள குறிச்சு இல்லைன்னா பிசாசு நம்மள குறிச்சு சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவாராம்? ஹல்லேலூயா. ரெப்ரசன்டேட்டிவா நிப்பாரு. ஆனா பாவமுள்ள ஆதாமை போல இல்ல, பரிசுத்தமான ஆண்டவராய் நமக்காக என்ன பண்ணுவாராம்? பரிந்து பேசுகிறவராய் நிற்கிறார். ஹல்லேலூயா. சோ இப்ப அங்க ஆதாம பார்த்து கேக்குறாரு, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினால. சோ இங்க ஒரு வார்த்தை என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அப்படின்னா ஒய்ஃபோட வார்த்தையை கேட்க கூடாதா அப்படின்னா, ஹல்லேலூயா. மாம்சத்துல உள்ள காரியங்களுக்கு இல்லைன்னா குடும்பத்துல உள்ள டிசிஷன் மேக்கிங்க ஆண்டவர் யாருக்குதான் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொன்னா, கணவர்களுக்கு. ஏன் அப்படின்னா அந்த அனாயிண்டிங் ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்திருந்தாரு. நீ வந்து என்ன பண்ணணும்? அவளை டேக் கேர் பண்ணணும், அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற பொறுப்பு ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்திருந்தாரு. ஹல்லேலூயா. அப்படி இருந்தும் நீ என்ன பண்ணல? நீ வந்துட்டு உனக்கு தெரிஞ்சும் நீ என்ன பண்ணல? நீ அந்த கனிய வந்து புசிக்க கூடாதுன்னு சொன்னத நீ என்ன பண்ணிட்ட? நான் சொன்ன வார்த்தைய நம்பாம, நீ அவங்க சொன்ன வார்த்தைய நம்பிட்ட. இதுதான் ஆண்டவர் அங்க சொல்ற ஒரு காரியம். அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது எதற்காகவும் எதையும் விட்டு கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வைஃபா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, அது கடவுளுடைய வார்த்தைக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையில நீங்க ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாது? விட்டு கொடுக்கவே கூடாது. பிகாஸ் அதுதான் என்ன ஆகும்? சாபத்தை கொண்டு வரும். தெரிஞ்ச நமக்கு தான். அதாவது ஆதாம தான் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு, டீச் பண்றாரு. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா பைபிள் ஸ்டடில. அப்போ ஆண்டவர் ஆதாம் கிட்டதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்கிறாரு. அப்போ உங்க வீடுகள்ல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், வைஃபா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. அந்த ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்ப ஆண்டவர் உங்க கையில தான் கேட்பாரு. ஹல்லேலூயா. ஆதாம தான் கூப்பிடுறாரு. அதே போல உங்ககிட்ட தான் ஆண்டவர் கேட்பாரு. உன்னை நம்பிதான் உன் குடும்பத்தை நான் கொடுத்திருக்கேன். உன்னை நம்பிதான் உன் பிள்ளைங்களை நான் கொடுத்திருக்கேன். ஹல்லேலூயா. உன்னை நம்பிதான் இந்த ஊரை நான் கொடுத்திருக்கேன். உன்னை நம்பிதான் இந்த தேசத்தை நான் கொடுத்திருக்கேன். உன்னை நம்பிதான் ஹல்லேலூயா பல காரியத்தையும் நான் கொடுத்திருக்கேன். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய வசனத்தை தெரிஞ்சவங்க நீங்க. ஆண்டவருடைய போதனை என்னன்றது உங்களுக்கு தெரியும். வார்த்தை என்னன்னு தெரியும். அப்ப தெரிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம குடும்பத்துக்காக ஆண்டவருடைய வார்த்தைக்கு எகென்ஸ்டா போக கூடாது. பல காரியத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆண்டவரை நேசிக்க சொல்லியிருக்காரு, நேசிக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். இது எல்லா காரியத்தையும் நம்ம செய்யணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது? அகென்ஸ்டா மாறக்கூடாது. தப்பா நம்ம வந்து பண்ணிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஆதாம் அததான் செஞ்சாரு. ஈவன் தோ என்னுடைய வாழ்க்கையில மரணமே ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்காக நான் நிக்கிறவளாய் மாறணுங்க. நீங்க ஆதாம் அது வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாரு அந்த வார்த்தையில. ஹல்லேலூயா. வார்த்தையில என்ன பண்ணிட்டாரு? காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு.
தன்னோட ஒய்ஃப் சொன்ன உடனே, அந்த மனைவி சொன்ன உடனே அவரு கேட்டுட்டாரு. ஹalleluya. சோ மனைவியா இருந்தாலும் கணவரா இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையில ஒரு நாளும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா ஆதாம் சாப்பிட்ட உடனே தான் என்ன ஆயிடுச்சு, சாபம் வந்தது. ஹalleluya. ஏவாள் சாப்பிட்ட போது அது வரல. ஏன் அப்படின்னா இன்னொரு சீக்ரெட்டான ஒரு காரியம் அதுல என்ன அப்படின்னா, ஏவாளுக்கு இன்னும் சரியா என்ன ஆகல, வார்த்தை சரியா வரவே இல்ல. இன்னும் வார்த்தை அவங்க சரியா படிக்கல. இன்னும் ஆதாம் சரியா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. சோ பலவீனமா இருக்கிறாங்க. இன்னும் அவர்கள் இயேசுவை குறித்து ப்ராப்பரா அறியல. ஏன்னா சாத்தான் வந்து கேட்கும்போது ஏவாள் சொல்றாங்க, அது சாப்பிடக்கூடாது, அதை தொடக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்ல. அப்படின்னா இன்னும் அவங்க வளராத ஒரு பிராயத்துல அவங்க இருக்காங்க. சால்வேஷன்ல இன்னும் வளரல. ஆண்டவருடைய வார்த்தையில இன்னும் வளரல. ஆனா ஆதாம் அப்படி கிடையாது. ஆதாம் தேறினவனா இருந்தான். ஆதாமுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். எல்லாம் அறிந்தவனாய் ஆதாம் இருந்தான். அப்போ அறிந்தவர்களாகிய நம்மளதான் ஆண்டவர் கேட்பாரே தவிர, அறியாத அவர்களை குறித்து கர்த்தர் நம்ம கிட்டதான் கேட்பாரு. அப்கோர்ஸ் அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைச்சதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நமக்கு தான் என்ன இருக்கு, கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நமக்கு தான் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சோ இப்ப இங்க ஆண்டவர் யாரதான் கேட்கிறாரு, ஆதாம தான் கேட்டாரு. ஆதாம தான் ரெஸ்பான்சிபிளா இருந்தாரு. ஆதாம்க்கு ஆண்டவர் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அப்போ எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தையில ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னேன் இல்லையா? ஆமென். ஆண்டவர் வந்து ஸ்திரீக்கு வந்துட்டு அத குடுக்கும்போது ஆண்டவர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, எதுவுமே சொல்ல மாட்டாரு. உனக்கும் அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டா ஜட்ஜ்மென்ட்க்கு தான் போறாரு. ஆண்டவர் வந்து எதுவுமே சொல்லல. உனக்கு வந்து கொடுக்கிற இந்த சாபம் வந்து ஜட்ஜ்மென்ட் வந்து அதுதான். நியாய தீர்ப்புக்கு தான் ஸ்ட்ரெயிட்டா போறாரு. எதுவுமே பேசல. ஆனா ஆதாம் கிட்ட பேசும்போது மட்டும் அந்த வார்த்தைய சொல்லுவாரு. ஏன்னா உன்ட்ட தானப்பா நான் குடுத்தேன். சோ இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய உங்க எல்லாருக்குமே இந்த பொறுப்பு இருக்கு. இங்க உட்கார்ந்துகிட்ட கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்க கையிலயும் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ரெஸ்பான்சிபிளான ஆதாம். நீங்க மனைவியா இருக்கலாம், வைஃப் ஐ மீன் குழந்தை பிள்ளைங்களா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம் நீங்க. ஆமென். ஆனா நீங்க தான் உங்க வீட்டுக்கு என்னவா இருக்கீங்க? ஆதாமா இருக்கீங்க. ஹalleluya. சோ ஆதாம் கிட்ட தான் ஆண்டவர் கேட்பாரு. அதே போல உங்ககிட்ட தான் ஆண்டவர் விசாரிக்க போறாரு. ஹalleluya. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்காக நிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆதாம் அந்த விஷயத்துல தவறிட்டான். வைஃப் பேச்ச கேட்டுட்டான். காம்ப்ரமைஸ் ஆயிட்டான். அவங்களுக்கு எதுவும் ஆகலல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியல. இதுவரைக்கும் தெரியல. அதனாலதான் ஆண்டவர் அவங்களுக்கு எதுவுமே சொல்லல. அந்த ஸ்திரீய பலவீனப்படுத்தினதுனாலதான் ஆண்டவர் ஸ்திரீயின் வயித்திலே வந்தார் ஆக்சுவலா. ஹalleluya. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் ஏவாள் எவ்வளவு பலவீனமா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி. ஹalleluya. அவங்களுக்கு கூட என்ன இருக்கு? ஆமென், சான்சஸ் இருக்கு. ஆனா ஆதாமாகிய நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம அதை இழந்துறக்கூடாது. சோ ஆண்டவர் சிலுவையில அது எல்லாத்தையும் ஜெயித்தாரு இல்லையா? சோ நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப ஆதாம பார்த்துதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் சொன்ன மாதிரி நீ ஏன்பா செய்யல? நான் தான் உனக்கு சொல்லிக் குடுத்தேனே. இதே கேள்வியே ஏவாள் கிட்ட அவரு கேட்கல. ஆதாம்க்கு தான் சொல்லிக் குடுத்தாரு. ஸ்ட்ரெயிட்டா சொல்லிக் குடுத்தாரு. உங்களுக்கு இன்னைக்கு கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஹalleluya. சோ அப்போ உங்ககிட்ட தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நான் சொன்ன மாதிரி நீ நடந்தியா? நீ ஜெபிக்கிறியா? நீ வேதத்த வாசிக்கிறியா? நீ உன் குடும்பத்துக்காக எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெபம் பண்ற? எவ்வளவு நேரம் நீ ஆண்டவரோடு கூட பேசுற, ஆராதிக்கிற? இது எல்லாமே ஆண்டவர் நம்மள்ட்ட கேட்பாரு. சோ இப்ப இங்க கேட்டு என்ன சொல்றாரு? உன் மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம யாருக்கு செவி கொடுக்கிறோம்? அப்படின்னா, வைஃபோட பேச்ச கேட்கக் கூடாது அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்லவே இல்ல. எல்லாரும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் மனைவி அப்படின்றது தப்பான காரியத்துக்கும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அகைன்ஸ்டா இருக்கிற ஒவ்வொரு காரியமே இதற்கு அடையாளம் தான். அந்த காரியத்துக்கு நீ செவி கொடுத்துட்டியா? என் வார்த்தைய விட்டுட்டு, நீ மற்றவர்களுடைய வார்த்தைக்கு ஏன் செவி கொடுத்த? நான் உனக்கு சொன்னத விட்டுட்டு, அவங்க சொல்றது உனக்கு பெருசா போயிடுச்சா? அவங்க சொன்னது உனக்கு என்ன ஆயிடுச்சு? பெருசாயிடுச்சா? ஆண்டவர் அதுதான் கேட்கிறாரு. அது மனைவியா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, காடோட வேர்டுக்கு அகைன்ஸ்டா யாரு பேசினாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. நீ அதுக்கு செவி கொடுத்துட்டியேப்பா. ஹalleluya. சோ அதனால என்ன நடந்தது? பிகாஸ் உன்னுடைய ஒரு
ஒரு ஒபீடியன்ஸ் இல்லாததுடைய காரியம். நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால என்ன நடந்தது தெரியுமா? ஹalleluya. ஏன்னா அவங்க சாப்பிட்ட போதுதான் பாவம் வந்துச்சு இல்லையா? ஆதாம் எடுத்து சாப்பிட்ட உடனே கண் திறக்கப்பட்டுச்சு. சோ நம்ம வாழ்க்கையில நம்ம பாவம் ஆண்டவரை நன்றாக தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையில தெரிஞ்சு நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது சாபமாக மாறுகிறதற்கு காரணமா இருக்குங்க. ஹalleluya. அந்த சாபத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிலுவையில முறித்தாரு. அதுக்காக தப்பு பண்ணிட்டே இருக்க கூடாது. ஹalleluya. அப்போ விளக்கின நான் உனக்கு உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினான். 2வது, நீ ஃபர்ஸ்ட் கேட்க கூடாதா? அது உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கட்டும், உனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கவங்களா இருக்கட்டும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னாங்கன்றதுக்காக நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்ட? உன் காத அவங்களுக்கு கொடுத்துட்ட. 2வது காரியம், நான் விளக்கின அந்த காரியத்தை என்ன பண்ணிட்ட? நீ சாப்பிட்டுட்ட வேற. தப்பு பண்ணாத, சரி செவி கொடுத்தது ஓகே, நீ கேட்டது ஓகே, அத நீ செய்யவும் ஆரம்பிச்சிட்டியப்பா. எப்படி? ஏன்னா உனக்கு நான் சொன்ன எல்லாமே உனக்கு நல்லா தெரியும். இவ்ளோ நாளா நீ கேட்டுட்டு இருக்க, இவ்ளோ நாளா நீ பார்த்துட்டு இருக்க, எல்லாமே உனக்கு தெரிஞ்சும் அத கேட்டது மாத்திரமல்ல, அத நீ செய்யவும் ஆரம்பிச்சிட்டியேப்பா. சோ அதனால என்ன ஆணுச்சு அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காரியம் ஆண்டவர் சொல்றாரு, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். சோ இந்த சாபத்தை ஆண்டவர் வந்து அந்த சாபமா ஆண்டவர் வந்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. ரொம்ப வந்து வேதனையான ஒரு காரியம். ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியத்தை சொல்றாரு. முதல் காரியம், பூமியின் மேல் ஆண்டவர் என்ன பண்றாரு? சாபத்தை கொண்டு வருகிறாரு. 2வது காரியம் ஆண்டவர் என்ன கொண்டு வருகிறாரு அப்படின்னு சொன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்னவா இருக்குமா? வருத்தத்தோடே அதனுடைய பலனை நீ புசிப்பாய். ஆமென். மனுஷனுக்குரிய ஒரு கர்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அடுத்து அது உனக்கு என்ன கொடுக்குமா இந்த பூமி? முள்ளும் குறுக்கும் முளைத்திக்கும். வெளியின் பயிர் வகைகளை நீ புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால். அடுத்து என்ன ஆகுது? பூமி உன் நிமித்தம் என்னவா இருக்குமா? சபிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஹalleluya. சோ ஆண்டவர் வந்து இத்தனை காரியங்களை கொடுக்கிறாரு. சோ என்னெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாரு? முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, பூமி ஆனது என்னவா இருக்குமா? சபிக்கப்பட்டிருக்கும். சோ ரொம்பவே ஆண்டவர் வந்து ஆதாம வந்து கர்ஸ் பண்றது மாத்திரமல்ல, உன் நிமித்தம் இந்த பூமி அப்படின்னா நம்ம செய்யற ஒவ்வொரு தப்பு காரணம் இங்க நடக்கிற ஒவ்வொரு கலாமிட்டிஸ் இன்னைக்கு நாம வந்து நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஹalleluya. ஆண்டவர் வந்து பூகம்பத்தை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து என்னத்தை கொண்டு வந்தாரு? சுனாமி வந்துச்சு. நிறைய இடங்கள்ல என்ன நடந்துச்சு? பூமியானது என்ன ஆனுச்சு அப்படின்னா தண்ணி இல்லாத போற காரணம், மழை இல்லாத காரணம், வெயில் காரணம், நிறைய வந்துட்டு பூமியினுடைய இல்லைன்னா இந்த உலகத்தினுடைய இந்த எர்த் கலாமிட்டிஸ் என்ன சொல்றது அதுக்குன்னு தெரியல. பூமியோட அந்த எல்லா காரியங்களுமே என்ன ஆயிருக்கு? நம்ம காரணம் தான் நிறைய காரியங்கள் என்னவா இருக்கு? அதற்கு நமக்கு அகெயின்ஸ்டா எழும்புகிறதற்கு காரணம். சோ இப்ப வந்து தண்ணி அது வந்து நம்ம ஆண்டவரை வந்து சொல்லுவோம், ஏசப்பா இதை அனுமதித்தார். அப்கோர்ஸ் எஸ். பட் நம்ம காரணம் தான் பாவம் பெருகிற இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் நாம சொல்லலாம் இப்போ பூமியை வந்துட்டு நீங்க ஒரு எக்ஸாம்பிள்னா சோதம் குமாராவை நீங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சோதம் குமாராவின் பாவம் எங்க வந்து எட்டினதா? எனக்கு பரலோகம் வரைக்கும் வந்து எட்டிடுச்சு. அதனால நான் இதை அழிக்க போறேன். அப்ப பூமியானது யார் நிமித்தம் அழிக்கப்படுகிறது அப்படின்னா, நாம செய்கிற இந்த பாவத்தினுடைய உச்சம் வரும் பொழுது பூமியில பல காரியங்களும் அழிக்கப்படுகிறது. அதுல ஒன் ஆஃப் த திங் இதுதான். அதுல ஒரு விஷயம் நிறைய பார்க்கலாம். பூமியானது எப்படி இருந்துச்சாம்? ஒழுங்கின்மையும் பூமியானது அக்கிரமத்தினால நிறைஞ்சிருக்கும் பொழுது நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த பூமிய வாஷ் அவுட் பண்ண போறேன், ஃபுல்லா அழிக்க போறேன். இந்த ஹோல் பூமியை ஆண்டவர் அழிக்கிறாரு. யாருனால? மனுஷர்களுடைய அக்கிரமம் மிகுதியினால. ரொம்ப அழகா சொல்லுவாரு. இது எங்க வந்தது தெரியுமா? இங்க ஆதாமனுடைய அந்த ஒரு சாபத்து நிமித்தம். ஏன்னா அந்த பாவம் இன்னும் மல்டிப்ளை ஆகும் இல்லையா?
அப்ப எங்கெல்லாம் இந்த பாவத்தினுடைய உச்சம் பெருகுதோ அந்த இடத்துல நிச்சயமாய் அழிவுகளை பார்க்க முடியும். இது நாம சொல்லல, இது பைபிள்ல சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அது மாத்திரமல்ல, அது ஆண்டவருடைய கோபம் கூட சொல்லலாம். ஆண்டவர் இது ரொம்ப வேதனையோட கூட இந்த காரியத்தை சொல்றாரு. ஏன்னா இந்த பூமி பண்படுத்தப்பட வேண்டியது பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் ஆதாம பார்த்து சொல்லுவாரு, நீ தோட்டத்தில் உள்ள சகல தேவனாகி கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். நமக்குதான் இந்த பொறுப்பு இருக்கு. இந்த பூமியை நம்ம என்ன பண்ணணும்? பண்படுத்தணும், காக்கும். அப்படின்னா நம்ம நல்ல காரியங்களை செய்து, நம்ம நல்ல வழியில நடந்து, நம்ம ஆண்டவருக்கு பயந்து, நம்மளுடைய தேசத்திற்காக நம்ம ஜெபித்து நம்ம தேசத்தை பாதுகாக்கணும். தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வரணும், தேசத்திற்காக நிக்கணும். ஆனா அது எல்லாமே தாண்டி போய் இப்ப என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லா கரப்ட் ஆயிடுச்சு, பாவம் பெருகிடுச்சு. சோ இது எல்லாமே எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த சாபத்து நிமித்தம். ஹல்லேலூயா. சோ இந்த பூமி எல்லாம் ஒரு நாள் என்ன ஆகும்? வெந்து உருகி புதிய பூமி உண்டாகும். இந்த பூமியில தான் 1000 வருடம் அரசாட்சி. அதுதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு கொடுத்த மீட்பு. ஹல்லேலூயா. ரெவலேஷன்ல இருக்கு இல்லையா? ஆண்டவர் சொன்னார் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம அப்பயே லாஸ்டா பார்க்கலாம். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல புதிய வானம், புதிய பூமி எல்லாம் உருவாகி ஆண்டவரே நித்திய வெளிச்சமா இருப்பாரு. அந்த 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில, அதாவது இந்த பூமியுடைய சாபத்தை அன்னைக்கு ஆண்டவர் மீட்டெடுக்கிறாரு. ஹல்லேலூயா. புரியுதா எல்லாருக்கும்? எல்லாரும் கேக்குறீங்களா? சோ இந்த பூமிக்கு ஒரு மீட்பு இருக்கு. இந்த பூமியும் ஆண்டவர் புதிதாக்குறாரு. ஹல்லேலூயா. சோ ஆதாமுனால சபிக்கப்பட்ட இந்த பூமிக்கும் ஒரு என்ன இருக்கு? மீட்பு இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? ஆண்டவர் உருவாக்கின ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் கர்த்தர் என்ன பண்றாரு? நேசிக்கிறாரு. இந்த ஆதாம் காரணம் பூமி கூட சபிக்கப்பட்டுச்சு. இந்த பூமிக்கும் ஒரு மீட்பு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த பூமியில தான் நாம என்ன பண்ண போறோம்? 1000 வருட அரசாட்சியை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இருக்கீங்களா? ஆமென். தேவன் நல்லவர். அடுத்து ஆண்டவர் சொல்லுவாரு என்ன? ஆமென். பிரைஸ் காட். தேங்க் யூ. அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாவது ரெஸ்பாண்ட் பண்றீங்க. ஆமென். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் ஃபுல்லா சபிக்கப்பட்டுச்சு நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த பூமியினுடைய சாபத்தின் நிமித்தம் என்ன நடந்துதான்? முள்ளு, அதாவது தார்ன்ஸ் முளைக்க ஆரம்பிச்சது. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் இந்த உலகத்துல நமக்கு என்னதான் இருக்கும்? என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு, என்னதான் நம்ம வேலை செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. இந்த முள்ளனுடைய அனுபவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். என்னன்னா, நல்ல நிலத்துல அந்த விதைகளை பத்தி ஆண்டவர் சொல்லுவாரு. அப்போ முள்ளுல விதைக்கப்பட்ட விதைகளுடைய அனுபவம் என்ன இருக்குன்னா, உலக கவலைகள், உலக காரியங்கள் எல்லாம் அவர்களை நெருக்கி போட்டது போல, இந்த பூமிக்கு கவலை அப்படின்ற ஒரு காரியத்தை முளைத்தது எங்க அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா, அந்த உலக கவலையும் உலகத்தினுடைய பாரமும் உலகத்தினுடைய எல்லா பிரஷரும் கொண்டு வருகிறது அப்படின்றது இட் இஸ் நாட் ஆசீர்வாதமோ இல்லைன்னா அது கிடையாது. இது சாபத்தினால வந்தது. ஏன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கவலை என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் வைக்கவே இல்லை. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இல்லையா? அப்போ பிகாஸ் ஆஃப் அந்த நியாய தீர்ப்பு, அந்த அந்த பாவம் வந்ததுனால கவலையும் அதுல ஒரு ஜட்ஜ்மெண்டா வந்துருச்சு. அதுதான் முள்ளை பிறப்பிக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. அந்த அதனாலதான் ஆண்டவர், நம்ம எல்லாரும் படிக்கலாம், எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த அந்த முள்ளு பிறக்கிற அந்த அனுபவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு நிமிஷம், நான் அந்த வசனத்தை மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு தெரியுமா? Jesus suffered outside the city. Okay. Yes. ஜான் 19:2 நம்ம எல்லாரும் எடுக்கலாம். 19வது அதிகாரம், யோவானுக்கு எழுதுற நிருபம் 19வது அதிகாரம் 2வது வசனம். வேகமா படிப்போமா? டைம் இல்ல. சோ நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கு. வேகமா படிக்கலாம். யோவானுக்கு எழுதுற நிருபம் 19:2 எடுத்துட்டீங்களா? பைபிள் வச்சிருக்கீங்களா? போர் சேவர்கள்
போர் சேவர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தினார். யூதருடைய ராஜாவே வாழ்க. போதும். சோ ஆண்டவர் இந்த முல்லை பிறக்கிற இந்த கவலை, இந்த பாரம், இது எல்லாமே எங்கதான் இருக்கு? நம்ம தலையில தான் இருக்கு இல்லையா? நம்ம மைண்ட் என்ன பண்ணிட்டான்? பிசாசு இல்லைன்னா அந்த சாபம் என்ன பண்ணிடுச்சு? பலவித காரியத்தையும் உங்களுடைய தலையில கொண்டு உங்களை டவுன் ஆக்கி உங்களை என்ன பண்ண வைக்குது? ஆமேன். உங்களை ஆண்டவரை விட நெருங்க விடாம உங்களுடைய கவலைகளினால நம்ம என்ன ஆயிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். ஆமேன். நம்மளோட உலகத்தினுடைய அந்த போராட்டம், உலகத்தினுடைய பிரஷர், உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், இது எல்லாம் நம்ம தலையில கொண்டு நம்மள என்ன பண்ணுது? நம்மள ஆண்டவரை விட்டு பிரிய பண்ணி இந்த உலக காரியத்துல நம்ம அமிழ்ந்து போக வைக்கிற ஒரு காரியம் தான் ஆமேன் என்னது? இந்த முல்லை பிறப்பிக்கிற அனுபவம். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அழகா இந்த முல்லை எடுத்து அவர் தலையில வைக்கிறார். சோ தட் உங்க வாழ்க்கையில நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தினுடைய அந்த எண்ணங்கள் உங்களை பாதிக்க கூடாது. உங்களை இந்த உலகம் பிசாசு கொண்டு வருகிறதான எண்ணங்கள் உங்க தலையில ஸ்டோர் ஆகக்கூடாது. அந்த முல்லை தன்னுடைய தலையில ஏற்று அந்த ரத்தம் உங்களுக்காக உங்க தலையின் மேல என்ன பண்ணப்பட்டது? பூசப்பட்டது. அதனாலதான் பிலிப்பியர்லாம் பவுல் சொல்லுவாரு, ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரத்தோட நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட வாங்க, சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாய் இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ஈவன் தோ நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த கவலையையும் இந்த உலக காரியத்தையும் ஆண்டவர் சிலுவையில தன்னுடைய ஆமேன் அந்த முள்ளுகளினால வைக்கப்பட்ட அந்த தார்ன்ஸ், அந்த முள்ளினால நம்மள ஆண்டவர் விடுதலை பண்ணினார். சோ தட் உங்களுடைய மைண்ட்ல பிசாசு கொண்டு வருகிறதான எல்லா சோர்வுகளையும் ஆண்டவர் சிலுவையில அனுபவிச்சிட்டாருங்க. அப்போ நீங்க பார்க்கலாம், இந்த முள்ளுகளை பிறப்பிக்கும் ரொம்ப வேதனையான காரியம். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு சிலுவையில அவருடைய எப்படி அவர் ஜெயித்தார், அந்த ரத்தம் தாங்க நம்மளை விடுதலை ஆக்கினது. ஹல்லேலூயா. சோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த முல்லை அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை ஏற்றுக்கொண்டதுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில முள்ளுகள் பிறக்கிறதற்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? அனுமதிக்க மாட்டாரு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ இன்றைக்கு நம்ம மைண்ட்ல என்னெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற சோதனையா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், பாரங்கள் உங்களுடைய சிந்தனைகள்ல இருக்கு அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை நினைச்சுக்கோங்க. அவர் எனக்காய் முள்ளுள்ள அந்த கிரீடத்தை தன்னுடைய தலையில ஏற்று என்னை அவர் விடுதலையாக்கினார். வை? அது எதற்காக அவர் ஏற்றுக்கொண்டாரு? எதற்கு அந்த முள்ளுள்ள கிரீடத்தை அவர் அணியணும்? நமக்கு புரியணும். ஏன் அவர் அதை அணிஞ்சாருங்க? இங்க ஆதாமுக்கு அந்த சாபம் கொடுக்கப்பட்டுச்சு. வேதனையோட, பாரத்தோட, வருத்தத்தோட வாழ்நாள் மொத்தம் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் சோர்வோடு கூட சோர்வா இருந்தது. ஹல்லேலூயா. அதை ஜெயிக்கிறதுக்கு தேவன் சிலுவையில தன்னுடைய தலையில அதை கிரீடமாய் அணிஞ்சு அந்த முள்களினால தன்னுடைய தலை மொத்தம் குத்தப்பட்டுச்சு. அந்த குத்தல் என்னவா இருந்தது? உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய டெலிவரன்ஸ கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. சோர்வு, ஆமென், இந்த உலகத்தினுடைய கவலை, பாரம், அந்த முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதை அல்லனா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை ஜெயிச்சுட்டாரு. இப்ப நான் எங்க விழுந்திருக்கேன்? நல்ல நிலத்துல விழுந்திருக்கேன். பிகாஸ் அவர் எனக்காக ஜெயிச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, ஆமென், பூமியில நீ வாழ்கிற நாளெல்லாம் வருத்தத்தோட நீ அதனுடைய பலனை புசிப்பாய். சோ இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். அது இப்பவும் நம்ம அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சரீரம் இன்னும் என்ன ஆகல? மீட்கப்படல. ஹல்லேலூயா. நான் பூமியிலிருந்து வாழ்கிற ஒவ்வொரு நாளுக்குமே என்ன இருக்கு?
அந்த வருத்தம் அப்படின்னு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதையும் சொன்னாரு, வருத்தத்தோட பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்மளுடைய வாழ்க்கையில வருத்தத்தோட சுமக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய பாதத்துல வச்சுடு. நான் அதுக்குதான் இந்த பூமியில வந்தேன். நீ இதுக்கு மேல சுமக்கணும்னு அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. இதுக்கு மேல நீ சுமந்து என்ன பண்ண போற? ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு எல்லா காரியத்தையும் என்னெல்லாம் அவர்கள் செய்தார்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜெயித்தாருங்க. ஹல்லேலூயா. சோ நீங்க இங்க பார்க்கலாம், ஆண்டவர் வந்து அந்த அந்த வருத்தத்தோட மாத்திரமல்ல, அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, உனக்கும் முள்ளு பிறப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஆக்சுவலா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வெளியின் பயிர் வகைகள், இதுவரைக்கும் நீ சாப்பிட்டது என்ன அப்படின்னா கனிகளை தான் நீ சாப்பிட்ட. ஹல்லேலூயா. ஆனா நீ இப்ப என்ன சாப்பிட போற அப்படின்னா, வெளியில முளைக்கிற பயிர் வகைகள். ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு கார்டன் ஆஃப் ஈடன்ல வந்து கனி கொடுக்கிற அனுபவத்தை தான் கொடுத்தாரு. அவங்க கனிகளை சாப்பிடணும், அந்த கனிகளை வந்துட்டு அவங்களும் அந்த கனிகளோட உள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுதான் அவர் கொடுத்தாரு இல்லையா? ஆனா இப்ப அவங்க என்ன ஆயிட்டாங்க, வெளியில அனுப்பப்பட்டதுனால இப்ப பயிர் வகைகளை சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? அது லேட்டரான் என்ன ஆயிடுச்சுன்னா மிருகங்களை சாப்பிட ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டுல சொல்வாரு, நீ எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னு. ஆனா இது எல்லாமே இந்த பூமியில தான். ஆனா ஆண்டவர் இதற்கு இந்த காரியத்தையும் பிரேக் பண்றாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, ஆமென். இந்த இதே ஆதாமுக்கு தான் ஆண்டவர் சொல்லுவாரு, இதே மக்களுக்கு தான், இதே ஆதாம் கிட்ட தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ வெளியில் உள்ள பயிர் வகையை சாப்பிடணும் அப்படின்னா இதுவரைக்கும் உங்க கனிகளை சாப்பிட்டவங்க. ஹல்லேலூயா. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில இந்த கனிகளை புசிக்கிற அனுபவம் இல்லாத ஆயி போயிடுச்சு. ஏன்னா ஏசப்பா இப்ப என்ன ஆகணும்? திருப்பி பிறக்கணும். அவர்தான் அந்த கனி, முதற் கனி. ஹல்லேலூயா. அவர்தான் அந்த ஃப்ரூட், அவர்தான் அன்பு, அவர்தான் சமாதானம், அவர்தான் சந்தோஷம், அவர்தான் நீடிய பொறுமை, அவர்தான் சாந்தம், அவர்தான் இச்சையடக்கம். அந்த 9 கனியும் யாரை குறிக்கிறதுன்னா ஏசப்பாவை குறிக்கும். அவங்க கார்டன் ஆஃப் ஈடன், அந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கிற வரைக்கும் இயேசு என்கிற கனியை அவர்கள் அனுபவித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனா அந்த கனியை அவர்கள் இழந்துட்டாங்க. ஆனா இப்போ ஆண்டவர் சிலுவையில அது ஜெயித்ததுனால நமக்கு என்ன இருக்கு? ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் என்ன பண்ணாரு? திரும்ப கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? வாக்கு கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. நீங்க பார்க்கலாம். எங்க அப்படின்னு சொன்னா, வெயிட் a minute. ஓகே, எடுக்கலாமா? ஜீவ விருட்சத்தின் கனி. ஓகே, ரைட். ரெவலேஷன் 2:7, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஓகே, அங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஓகே, சோ ஆண்டவர் வந்து இங்க சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சோ எந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்க இழந்தாங்களோ, இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் சபிக்கப்பட்ட இந்த பூமியில விளையிறதுதான். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பூமி இன்னும் ரிடம்ஷன் ஆகல, மீட்கப்படல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் வரும், திருப்பியும் நான் என்ன பண்ணுவேன்? மீட்கப்பட்டவர்கள், அதை ஜெயிக்கிறவங்க, ஹல்லேலூயா, இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள், ஆவியானவருக்குள்ள நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்கும் பொழுது, ஆமென், ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? அந்த இழந்து போன ஆதாம் இழந்து போன அந்த கனியை வந்து நான் என்ன பண்ணுவேன்? ஹல்லேலூயா, பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை திரும்ப உனக்கு புசிக்க கொடுப்பேன். சோ ஆதாம் இழந்ததுல ஒரு காரியம் என்னது? அந்த கனி. ஹல்லேலூயா. கனி
கனியை புசிக்கிற அனுபவம். சோ இப்போ நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய அந்த கனிகளை நாம என்ன பண்ணணும்? நாம புசிச்சு அப்படின்னா அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்குள்ள இணைக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே அந்த கனிகளை நம்மளால கொடுக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவரோடு இணைந்திருக்கும் போது மாத்திரம்தான் அந்த கனிகளை நம்மளால புசிக்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இது என்னுடைய சரீரமும் என்னுடைய இரத்தமுமா இருக்கிறது. இதை புசிக்கிறவன் ஒரு நாளும் மரணம் அடைய மாட்டார். ஏன்னா இதை புசித்தால் மாத்திரமே நித்திய ஜீவன் உங்களுக்கு நான் கொடுத்த அதே அந்த பரதேசின் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்க திரும்ப புசிப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, அல்லேலூயா, அதே 3வது அதிகாரம் 22வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோட இருக்காதபடிக்கு. அல்லேலூயா. அப்போ அவன் அதை சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் உயிரோட இருப்பானே. ஏன்னா இப்ப பாவத்தோட அந்த மனுஷன் இருக்கிறானே. அப்போ அந்த ஒரு நிலைமையை ஆண்டவர் பிரேக் பண்ணி, இனி என்றென்றைக்கும் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தைய பிரேக் பண்ணி, ஏசப்பா இனி உனக்கு மரணம் இல்லை, இனி நீ ஜீவனோட எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் என்கிற ஒரு காரியத்தை உனக்கு நான் வச்சிருக்கிறேன். ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ மண்ணுக்கே திரும்புவாய், நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்னு ஆண்டவர் அந்த சாபத்தை அங்க கொடுத்தாரு. ஆனா அதே சாபத்தை, மரணத்தை அவர் ஜெயித்து இனி உனக்கு மரணம் இல்ல, அதே பேக் டு தி கார்டன் ஆஃப் ஈடன், அதே நீங்க நிலைமைக்கு உங்களை திருப்பி நான் கொண்டு வந்து எந்த கனியை நான் சாப்பிடக்கூடாதுன்னு ப்ரொடெக்ட் பண்ணனோ, பாதுகாத்தனோ, அதே கனியை நான் திருப்பி கொடுப்பேன். இதுதாங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ப்ராமிஸ். ஹல்லேலூயா. அதே காரியத்தை நம்ம படிக்கலாம் எங்க அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். ஆமென். எல்லாரும் இருக்கீங்களா? புரியுதா எல்லாருக்கும்? ஆமென். பல காரியம் இருக்கு, நம்ம ஒன் பை ஒன்னா தான் பார்க்க முடியும். இது ரொம்ப நான் ஃபாஸ்டா என்னால போக முடியாது. சோ ஸ்லோலி நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க என்கிட்ட கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ நீங்க அடுத்த ஒரு வசனத்தை கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா 22:14 வெளிப்படுத்தின விசேஷம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துள் பிரவேசிப்பதற்கும். அல்லேலூயா. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க பார்க்கலாம், அதே வசனத்தை நீங்க 3வது அதிகாரம் ஆதியாகமம் 24வது வசனம் சொல்லுது, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களை வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். அதாவது அந்த கேட்ட ஆண்டவர் மூடிட்டாரு. அந்த வழியா அவங்களால போக முடியல. ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட முடியாது அவங்களால. இந்த சாபத்தை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தார். அதே சாபத்தை நீங்க ரெவலேஷன்ல வெளிப்படுத்தின விசேஷம் 22வது வசனம் சொல்லுது, ஜீவ விருட்சத்தின் 14வது வசனம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை இப்போ ஆண்டவர் கொடுக்கிறாரு. வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள், அந்த வாசல் வழியா நீங்க போகிறதுக்கு ஆண்டவர் இப்போ ஓபன் பண்ணி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நம்ம வாழ்க்கையில ஆதாம் என்னெல்லாம் இழந்தாரோ அத பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் இங்க ஓபன் பண்ணுவாரு. அந்த எதை அவங்க இழந்து போனாங்களோ அதை ஆண்டவர் ஜெயித்தாரு. நமக்கான காரியத்தை நமக்கு கொடுக்காம ஆண்டவர் ஒரு நாளும் விட்டுட்டு போகவே மாட்டாருங்க. ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண காரியம், ஒண்ணு நீங்க பலிகி பெருகுவீங்க, நீங்க ஆண்டு கொள்ளுவீங்க, நீங்க ஜீவனோட இருப்பீங்க, நீங்க உங்களுடைய உங்கள் மூலமா என்ன ஆகும், உங்களுடைய நீங்க ஆண்டவருக்காக என்ன பண்ணுவீங்க, பரிசுத்த சந்ததியா இருப்பீங்க. இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, இட் டுக் லாங் டைம். ரொம்ப நாள் எடுத்தது, ரொம்ப வருஷம் எடுத்தது. நமக்கு ஆண்டவருடைய பார்வையில 6 நாள் தான் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை நாள் ஆயிருக்கு? 6 நாள் தான் ஆயிருக்கு. 7வது நாள் இன்னும் ஆகல. இதோடைய விரிவாக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நீங்க போய் பைபிள் ஸ்டடியில முன்னாடி உள்ள காரியத்தை நீங்க கேட்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவாரு, பயிர் வகைகளை புசிப்பாய். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இனி அவங்களுக்கு ஜீவ கனியை புசிக்கிறதுக்குள்ள ஆக்சஸ் கிடைக்கல. ஹல்லேலூயா.
பட் இந்த வாழ்க்கையில ஏசப்பாவுடைய இந்த பூமியில நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசிச்சு சாப்பிட்டு நம்ம ஆண்டவரை போல மாற்றப்பட்டு என்ன ஆவோமா, திருப்பியும் ஆண்டவரோடு கூட இணைக்க ஆரம்பிப்போம். அடுத்து இன்னொரு விஷயத்த ஆண்டவர் நமக்கு சொல்லுவாரு. அல்லேலூயா. நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். அப்படின்னா இந்த பூமிக்கு நமக்கு என்ன இருக்கு, இன்னொரு ஒரு லைஃப் அப்படின்றது நம்ம வந்து நம்மளுடைய சரீரம் என்னவா இருக்கு, மண்ணுல போகிற ஒரு சரீரமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சாபத்தை கொடுக்கிறாரு. அதாவது மரணம் என்கிற ஒரு காரியத்தை குறிச்சு நமக்கு சொல்லிட்டாரு. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்திருக்கும், இவங்க எங்க இருந்திருப்பாங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படின்னா அது ஒரு செப்பரேட் டாபிக். ஆனா அந்த மரணத்தை ஆண்டவர் எப்படி ஜெயித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இப்ப எங்க ஆண்டவர் சொல்லுவாரு 22:23 சொல்லுவாரு, நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். சோ இப்போ ஆண்டவரை போல நம்ம ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நன்மை தீமை நமக்கு இப்ப தெரியும் அப்படின்னு. ஆனா இப்ப சரீரம் என்னவா இருக்கு, கரப்ட் ஆயிடுச்சு, அசுத்தமா மாறிடுச்சு, பாவம் வந்துருச்சு. அப்போ இந்த பாவத்தோட நம்ம உயிரோட இருக்க முடியாது. சோ பாவம் மரணத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாரு. நீங்க மரித்தே ஆகணும், இந்த பாவமான சரீரம் மரிக்கணும். ஆனா இந்த பாவமான சரீரம் மரிச்சு நித்திய ஜீவனுக்குள்ள சரீரமாய் மாற்றப்படணும். அப்பதான் கார்டன் ஆஃப் ஈடனுக்கு வர முடியும். சோ இப்ப இந்த ஆதாமனுடைய சரீரமும் அப்படிதான் ஆனது. அப்ப இந்த சரீரம் மீட்கப்படுகிறதுக்கு என்னவா யாரு ஆகணும் அப்படின்னா, மரணத்தை ஒருத்தர் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அதை ஜெயித்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த மரணத்தை ஜெயிக்கிற அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு. ஏன் அப்படின்னா இந்த மரணத்தினுடைய அதிகாரத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா நமக்கு அது கொடுத்திருந்தாரு. ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்திருந்தாரு. மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. அதை இழந்துட்டாரு ஆதாம். அப்ப திருப்பி அதை நம்ம எடுக்கணும். அந்த மரணம் இல்லாத சரீரத்தை நம்ம வாங்கணும். நம்மளால முடியாது, ஆண்டவர் அதை ஜெயித்தார். நம்ம எடுக்கலாம். பிரைஸ் காட். தேவன் நல்லவர். எங்க அப்படின்னு சொன்னா, பிரைஸ் காட், ஒரு மினிட் நான் எடுத்துக்கிறேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, 11வது வசனம் சொல்லுது, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படியே எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நிமிஷம், 2 தீமோத்தேயு சாரி. ஓகே, எங்க அப்படின்னா நம்முடைய இரட்சகராகிய 2 தீமோத்தேயு 1:10 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து அல்லேலூயா ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லுவாரு, அவர் மரணத்தை பரிகரித்து அல்லேலூயா என்னத்தை கொடுத்தாரா, ஜீவனையும் அழியாமையுமான இந்த சரீரத்தை. இன்னொரு வசனமும் பவுல் சொல்லுவாரு, இப்போது நாம இந்த சரீரத்துல இருக்கிறோம், இனி நாம எவ்விதமா இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனா இயேசுவை போல நம்ம என்ன பண்ணுவோமா, அவருடைய சாயலாய் இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. அப்போ அது நிமித்தம் இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்துக் கொண்டு விசுவாசத்தோடு நான் என்ன பண்ணுவேன், ஓடுவேன்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஆதாம் மரணம் என்கிற காரியத்தை ருசி பார்த்தார். அதே போல ஹல்லேலூயா அந்த மரணத்தை இயேசுப்பாவும் தன்னுடைய மரணத்துல ருசி பார்த்து அத பரிகரித்து, அப்படின்னா பிரேக் தட் கர்ஸ், அந்த மரணம் என்கிற அந்த செயின் ஆண்டவர் உடைக்கிறாரு. இனி உங்க வாழ்க்கையில என்ன இல்ல, மரணம் என்கிற காரியம் கிடையாது அப்படின்ற அதை உடைச்சு அவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் அழகா ஆண்டவர் எங்க கூட்டிட்டு போறாரு, பரலோகத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போவேன். ஹல்லேலூயா. அதே இடத்துல என்ன பண்ணுவேன்னா, திருப்பி அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல உங்களை கொண்டு வருவேன். அப்போ நித்திய ஜீவன், அந்த பரதேசில் இருக்கிற கனி யார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, நானே ஜீவ
அப்போ ஆண்டவர் வந்து நானே ஜீவனுமா இருக்கிறேன், என் மூலமா தான் என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். அண்ட் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க, அவருக்குள்ள நடக்கிறவங்க, ஹல்லேலூயா, நித்திய ஜீவனை கண்டிப்பா அடைவாங்க. ஹல்லேலூயா. பிகாஸ் ஆண்டவர் ஜெயித்துட்டாரு. நமக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரணத்தையும் அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல நம்ம மரித்தாலும் நம்ம எங்க போவோம்? ஹல்லேலூயா, நம்ம ஆண்டவர் கிட்ட போவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்ம வாழ்க்கையில ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு காரியத்தையும் நம்ம படிக்க போறோம். ஹல்லேலூயா. இந்த 3வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, எங்க இருக்கு அப்படின்னா, ஓகே, அந்த கனியை நீ புசித்தபடினால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இந்த கர்ஸ் இல்லையா? சோ அதே காரியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த சாபத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கலாத்தியர் 3வது அதிகாரம் எங்க அப்படின்னா 13வது வசனம் அழகா சொல்லுவாங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை என்ன பண்ணினாரா, நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. நீ உயிர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடினால பூமி உன் நிமித்தம் சமைக்கப்பட்டிருக்கும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட. அப்ப இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு காரியமும், மரமும், இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொன்றும் சபிக்கப்பட்டது போல இந்த பூமிய ஆண்டவருடைய ரத்தம் சிந்தினால் மாத்திரமே இந்த பூமிக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அவர் எல்லாத்துக்கும் சாபமாய் மாறினார். எல்லாவித சாபத்தையும் தன்னுடைய உடம்பில் அவர் ஏற்றுக்கொண்டார். ரிமெம்பர், அவர் பாவி கிடையாது. அவர் பாவமானார் அப்படின்னா அவர் நம்ம போல பாவி ஆகல. அவரோட உடம்புல இது எல்லா பாவத்தையும் சுமந்ததுனால இட் லுக்ஸ் லைக் அவர் எப்படி இருந்தாராம், தோற்றமளித்தாராம், உலக மொத்த பாவத்தையும் தன்னோட உடம்புல அட்டாச் பண்ணா எப்படி இருக்கும், அந்த உருவம் பாவம் என்கிற உருவமாய் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய பாவமும் சாபமும் இருந்தது. அப்ப நமக்காக மாத்திரமல்ல, இந்த பூமியில சபிக்கப்பட்ட ஒவ்வொரு சாபத்தையும் ஆண்டவர் தன் மேல் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அழகு வசனம் சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னா தூக்கு, மரணம் அப்படின்றது இல்லையா? அந்த சாபங்கள் அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம், அந்த மரம் அப்படின்றது வந்து எதற்கு அடையாளமா கூறப்படுகிறது அப்படின்னா சாபத்திற்கு அடையாளமா ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஹல்லேலூயா. சோ இத நம்ம பார்க்கலாம், இன்னொரு நாள் நம்ம வந்து பார்க்கலாம். சோ அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற மிருகங்களா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், மனுஷர்களா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் மொத்தமாவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சுட்டாரு. ஹல்லேலூயா. சோ இப்போ ஆண்டவர் அடுத்த விஷயத்த சொல்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொன்னா நம்ம பார்த்திருக்கோம், பல காரியத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து அதே அந்த 17 யூ ஷால் ஈட் ஒன்லி பிளான்ட் ஃபீல்ட், இன்னொரு விஷயத்த நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த முள்ளு பிறப்பிக்குன்றதை நம்ம பார்த்தோம். இந்த முள்ளு இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா கார்டன் ஆஃப் ஈடன்ல வந்துட்டு ஆண்டவர் படைக்கும் பொழுது எல்லாமே நல்லது என்று கண்டார் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? ஆனா இந்த சாபம் வந்த உடனே இந்த பூமியில என்ன முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, முள்ளு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ரியலா பேசுறேன், ஆவிக்குரிய காரியத்தை சொல்லல. லிட்டரலா இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னெல்லாம் அவர் இழந்தாரோ லிட்டரலா மனிதர்கள் எப்படி அதை அனுபவிக்கிறாங்க, இந்த பூமி அதை எப்படி அனுபவிக்குது. முதல் காரியம், இந்த பூமியில ஆண்டவர் எல்லாத்தையும் நல்லதா படைச்சாரு. கனிகளை கொடுக்கட்டும், விதை தரும் கனிகள், விதை தரும் என்ன சொல்றது, மரங்கள், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு, ஆண்டவர் அழகா படைச்சாரு இல்லையா? ஆனா ஒன்ஸ் இந்த சாபம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, முதல் காரியம், அதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சு, முள்ளு முளைக்க ஆரம்பிச்சு நல்ல கனிகளை நம்மள சாப்பிட விடாம வருத்தத்தோட, ஏன்னா களைகள் முளைக்கிறது வந்து நம்ம பார்த்திருக்கோம். அதனாலதான் சீஷர்கள் வந்து கேட்பாங்க, ஆண்டவரே இந்த களைகள் எல்லாம் எப்போ விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும் போது, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கல்ல அந்த டைம்ல விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னா
நம்மளுடைய வாழ்க்கையில அந்த தூங்குற அனுபவம்னா நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகிற அனுபவத்துல பிசாசு வந்து களைய விதைச்சிட்டு போவான். அப்போ ஆண்டவரை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு நாளும் விட்டுட்டு போக கூடாது. சோ இந்த பூமியிலையும் அதே போலதான் நல்ல நிலமாய் இருந்த இந்த பூமியில ஆமென், இந்த சாபம், இந்த பாவம் அவர் மூலமா என்ன கொடுக்க ஆரம்பிச்சது, முள்ளு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பூமி மொத்தம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். எவ்வளவோ வந்து பாய்சனஸ் ட்ரீ எல்லாம் உண்மையாலுமே கிடையவே கிடையாது. ஆண்டவர் வந்து அப்படி படைக்கவே கிடையாது. சோ இன்னைக்கு சாபம் தருகிற, மரணம் தருகிற பல காரியங்களும் எங்க முளைச்சுதான், இந்த பூமியில முளைச்சது. எதெல்லாம் அப்புறமேட்டுக்கு தான் வந்துச்சு. சோ இத எதற்கு அடையாளமா நமக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இது எதற்கு அடையாளமானா, இந்த பூமியில இருக்கிற எல்லாமே வாழ்க்கைக்குரிய காரியங்கள் சாபம் வந்ததுனோட மரணம் என்கிற காரியத்தையும் சேர்த்து கொண்டு வந்துச்சு. ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, மரணத்தையும் அவர்களோட கூட முளைக்க ஆரம்பிச்சது. ஆண்டவர் அதனாலதான் அந்த முள்ளு விளைவிக்கிற அந்த சாபத்தை கடைசி நாட்களில எல்லாத்தையும் வெட்டி தீத்துருவாரு. சோ எந்த ஒரு சாபமா இருக்கிற எல்லா காரியமும் என்னவாய் மாறும்? ஆமென். கம்ப்ளீட்டா ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, மாத்த போகிறாரு. ஹல்லேலூயா. எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல அத மட்டும் நான் பார்த்துட்டு முடிக்கலாம். இன்னும் நிறைய காரியம் இருக்கு, நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். எங்க அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம், ஒரே ஒரு செகண்ட், 7வது அதிகாரம்னு நினைக்கிறேன். 1 minute. Praise the Lord, praise the Lord. Sorry. God is good. அங்கே வந்து மரணம் இருக்காது, அவர்களோட கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். எஸ், 7வது அதிகாரத்துல 15வது வசனத்துல சொல்லியிருப்பாங்க. 16, இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை. யா, சிங்காசனத்தின் மத்தியில என்ன இருக்குமா, ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீரை துடைப்பார். சோ அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, எந்த ஒரு கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காரு. இது எல்லாமே இங்க நீங்க ஆதாம்க்கு பார்க்கலாம். வருத்தத்தோட, ஆமென், வேதனையோட பிள்ளை பெறுவாய், வருத்தத்தோட நீ ஆகாரம் புசிப்பாய், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ வருத்தத்தோட அத பலனை புசிப்பாய். எல்லாத்தையும் ஆண்டவர் அங்க சாபமா கொடுப்பாரு. இது எல்லாத்தையுமே ஃபைனலா ஆண்டவர் விக்டரியா ஜெயிப்பாரு. ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல முந்தின ஆதாமுக்கும் பிந்தின ஆதாமுக்குள்ள டிஃபரன்ஸ மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிக்க போறோம். டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு 4 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், தென் நான் பினிஷ் பண்ணலாம். முந்தின ஆதாமனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பிந்தின ஆதாமனுடைய வாழ்க்கை யாரு, ஐ மீன் அந்த முதல் ஆதாம் 2ஆம் ஆதாமுக்குள்ள டிஃபரன்ஸ். சோ முதல் ஆதாமனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, தேவ சாயலில் இருந்தது, தேவ ரூபத்தில் இருந்தது, நாசியில் ஊதப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அதுதான் ஆதியாகமம் 26, 1, 26, 27 பார்க்கலாம். அவர் தேவ சாயல்ல, தேவ ரூபத்துல, மண்ணினால உருவாக்கப்பட்ட முதல் ஆதாம். 2ஆம் ஆதாம் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தேவனுடைய தற்சொரூபம். இவர் யாரு, பிதாவை போல தற்சொரூபம், பிதாவும் அவரும் ஒன்றாய் இருக்கிறார். கொலோசியர் 1:15, யோவான் 1:1, எபிரேயர் 1:3. இதை நான் மறுபடியும் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்றேன். பிந்தின ஆதாமா இருந்தார். ஹல்லேலூயா. அவர் தேவனாகவே இருந்தார். ஹல்லேலூயா. அடுத்து 2வது காரணம், பூரண பரிசுத்தம். முதல் ஆதாம் பியோர் ஹோலி, பரிசுத்தம் அப்படின்றது சுத்தமான ஒரு பரிசுத்தத்தை அவர் அணிந்திருந்தார், ஹோலியா தான் இருந்தார். ஆவி ஆத்மா பூரணமாய் சிருஷ்டிக்கப்பட்டான், பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையா இருந்தது. பிந்தின ஆதாம் எப்படிப்பட்டவராய் இருந்தார், அவர் யாரு அப்படின்னா பாவம் இல்லாதவராய், அவர் தேவ குமாரனாய் இருந்தார். ஹல்லேலூயா. இவர் யாரு, நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், நம்மளும் ஆண்டவருடைய சாயல்ல படைக்கப்பட்டவங்க தான். ஆனா நம்ம சிருஷ்டிப்புல பாவம் கிடையாது. அவர் சிருஷ்டித்த போது பாவம் இல்லாதவராய் சிருஷ்டிக்கப்பட்டார் ஆதாம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எப்படி இருந்தார், அவர் பரிசுத்தமான தெய்வமாகவே இருக்கிறார், 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து. சோ நீங்க இங்க பார்க்கலாம், யோவான் 10:30 நிறைய வசனம் இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீக்ல நான் அதை சொல்றேன். அடுத்து அந்த ஒரு 4-5 காரிய டிஃபரன்ஸை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அடுத்து தலைமைத்துவம் அப்படின்னா
humanities in the அதாவது தலைமைத்துவம். முதலாம் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த தலைமைத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, மனித வம்சத்திற்கு ஆளுகை பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. இந்த பூமியில இருக்கிற எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்திருந்தார், முதலாம் ஆதாமுக்கு. ஹல்லேலூயா. அடுத்து இரண்டாம் ஆதாமாகிய நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவருக்கும் முதல்வராய் இருந்தார். அவர்தான் என்னது? He is the first and the last. ஹல்லேலூயா. அவரே முதலும் முடிவுமாய் இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாவருக்கும், எல்லா இந்த பூமிக்கும் வானத்துக்கும் மேலே பூமிக்கும் எல்லாவற்றிற்கும் உயர்த்தப்பட்டவராய் இயேசு கிறிஸ்து ஆகிய இரண்டாம் ஆதாம் இந்த பூமியில வந்தார். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் பாத்தீங்கன்னா, இந்த வாழ்வு கொடுத்தவர்கள் அப்படின்னா, இந்த ஆதாம் வந்துட்டு தனக்கு பின் வந்த சந்ததிகளுக்கு என்னவா இருந்தாரு? ஜெனரேஷனல் ஃபாதரா இருந்தார். அதாவது முதலாம் தகப்பனாய் அவர் மாறினார். அதே போல ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவாகிய இரண்டாம் ஆதன் தம்மை விசுவாசிக்கிறவர்களை எல்லாருக்கும் என்னவாய் ஆனார்? அவர் தகப்பனாய் மாறினார். தன்னை விசுவாசிக்கிற எல்லாரும் அவருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு அவர் என்னவா இருந்தாரு? முதலாம் ஆதாமாய் இருந்தார். யாரு? ஃபர்ஸ்ட் ஆடம். அதாவது வேர்ல்ட்லி ஃபாதர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். யாரெல்லாம் அவரை கூப்பிடுறாங்களோ அவங்க எல்லாரும் யாரு? அப்பா பிதாவின் கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கொடுத்தார். He is the eternal father. நித்திய தகப்பனாய் அவர் இருந்தார். ஹல்லேலூயா. முதலாம் ஆதன் இந்த உலகத்துக்கு தான் தகப்பன். நம்மளுடைய இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய தகப்பன். என்றென்றைக்கும் அவர் தான் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த காரியம், ஆளுகை பொறுப்பு. இந்த ஆண்டவர் வந்து ரூல் ஓவர் த ஆதாமுக்கு கொடுத்தாரு. இத எல்லாத்தையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்க. மிருகங்களா இருக்கட்டும், இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டு கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆனா பிஃபோர் சின், எப்பவுமே இதெல்லாம் பேசுனது எப்போன்னா, பாவம் வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இதெல்லாம் ஆதாமுக்கு கொடுத்தாரு. அடுத்து இரண்டாம் ஆதாம் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னது? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எல்லாவற்றிற்கும் அதிகாரமுடையவர் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபேசியர் 1:20-22 நீங்க எல்லாத்துலயும் போய் பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோ அடுத்து சோதிக்கப்படுதல். இந்த சோதனையில வந்து ஆதாம் என்ன ஆயிட்டாரு? தோத்துட்டாரு. ஏதேன் தோட்டத்துல சாத்தானை சோதிக்கப்பட்டு தோல்வி அடைந்தவர் ஆதாம். அடுத்து பிந்தின ஆதாம் என்ன பண்ணாரு? தம் மனுஷனாலும் பிசாசினாலும் சோதிக்கப்பட்டு ஜெயித்தவராய் எங்க வந்தாரு? ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து. உங்க எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. மனுஷனாலும் சோதிக்கப்பட்டாரு, பிசாசினாலும் சோதிக்கப்பட்டார் ஆண்டவர். ரெண்டுத்தையும் ஜெயிக்கிறார் ஆண்டவர். பிசாசினால 40 நாள் வனாந்திரத்துல சோதிக்கப்படுறாரு, மனுஷனால சிலுவையில சோதிக்கப்படுறாரு. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் உன்னை நீ ரட்சித்து கொள்ளுன்னு சொல்லும் போது ஆண்டவர் மௌனமா இருந்தார். காரணம் அவர் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. சோ மனுஷனால இந்த ஆதாம் வந்துட்டு எல்லாத்துலயும் தோத்து போனவராய் நின்றாரு. அதே இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நமக்காக ஜெயித்தார். ஹல்லேலூயா. பெரிய தோல்வியை வந்து யார் அனுபவித்தது அப்படின்னா ஆதாம். பாவம் செய்ததுனால் தன்னுடைய ஆளுமையை அவர் இழந்து போனார். சாத்தான் கிட்ட எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. ஆனா பிந்தின ஆதாம் பாவமே செய்யாமல் பாவிகளுக்காக சிலுவையில மரித்து மரணத்தையும் ஜெயித்து எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய கையில எடுத்து அவர் நமக்கு கொடுத்து நம்மளை இப்ப அதிகாரம் உடையவர்களாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அதுதாங்க இரண்டாம் ஆதாமனுடைய வல்லமை. 2 more minutes நான் முடிச்சிருவேன். அடுத்து ரெண்டு விஷயத்த கூட நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். கீழ்ப்படியாமை. முதலாம் ஆதாம் கீழ்ப்படியாம தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனா கடைசி இரண்டாம் ஆதாம் தன்னுடைய தகப்பன் பிதா சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் மரணம் மட்டும் கீழ்ப்படிச்சார். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை பாத்தீங்கன்னா மரணம் மட்டும் அவர் கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தவராய் அவர் ஜெயித்தார். எந்த ஆதாம் கீழ்ப்படியிலையோ அதே ஆதாமை போல இரண்டாம் ஆதாமாய் ஆண்டவர் இந்த பூமியில வந்து அவர் மரணம் மட்டும் கீழ்ப்படிஞ்சு காண்பிச்சு போனார். மனுஷனை போல உருவம் எடுத்து வந்து. ஹல்லேலூயா. அப்ப நமக்கிட்டயும் ஆண்டவர் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. சோ நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். அடுத்து ஒரே ஒரு 2 காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. சோ முதல் ஆதாம் பிகாஸ் ஆஃப் த சின், பாவம் வந்ததுனால மரணம் என்கிற ஜட்ஜ்மெண்ட அவர் பெற்றார், நியாய தீர்ப்பை பெற்றார்.
பிந்தின ஆதாம் பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்து மரணத்தை ஜெயித்து ஹalleluya அந்த மரணத்தினுடைய அந்த திறவுகோலை அவர் எடுத்துட்டாரு. ஹalleluya அவர் கையில இருக்கு. ஆமென். ஆண்டவர் தான் அதற்கு இனி என்னவா இருக்க போறாரு. ஹalleluya பிசாசுக்கு ஒரு நாளும் அதிகாரம் இல்ல. அந்த மரணத்தை ஆண்டவர் ஜெயித்தாரு. அடுத்து கடைசி அந்த வசனத்தை சொல்லிடுற சாபமும் உயிர்த்தெழுதலும். முதலில் சாபத்தை பெற்றதுனால ஆதாமனுடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு, மரணம் என்கிற சாபம் இருந்தது. அந்த சாபத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, உயிர்த்தெழுந்து. ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் என்ன இருக்கணும், ரெசரக்ஷன் இருக்கணும். உயிர்த்தெழுந்து அந்த மரணத்தை பிரேக் பண்ணாரு, அந்த கர்ஸ். அப்ப நம்ம எல்லாரும் என்ன ஆவோம், உயிர்த்தெழுவோம். மரித்தவங்க ஆனா ஆண்டவரோட வருகையில உயிரோட எழும்புவோம். இல்ல நம்ம உயிரோடு இருக்கும்போதே ஆண்டவரோட வருகை இருக்குன்னா நம்மளோட சரீரங்கள் மாற்றப்பட்டு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். தட் இஸ் a resurrected life. ஹalleluya உயிர்த்தெழுதலுடைய அடையாளம் அது. ஹalleluya மரணத்தை உடைக்கிற ஒரு அனுபவம் அது. இத ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாகிய இயேசு அதை ஜெயித்தார். ஹalleluya. சோ இதோட வசனத்தினுடைய ஆதாரம் இது எல்லாத்தையும் நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன். சோ கர்த்தர் தாமே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல்